இப்படி உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கா? போ வரேன். அடிப்பாவி. 2 பேரும் மாலை எடுத்து போட்டுக்குங்க. இந்தா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதம். 2 பேரும் 3 நாளைக்கு உப்பு இல்லாம தான் சாப்பிடணும். அதுவும் ஒரு வேளை தான் சாப்பிடணும். ஐயோ, தம்பி வழக்கமா நிறைய உப்பு போட்டு தான் சாப்பிடுவாரு. அதனாலதான் அவருக்கு சுருன்னு கோவம் வருது. என் தம்பி வசுபாட்டி, கரெக்ட் தானே? கொஞ்சம் அமைதியா இருங்க. இருக்கேம்மா. 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தாங்க. உங்க குலதெய்வத்தையும் அம்பாளையும் மனசுல நினைச்சுண்டு இந்த மாலை எடுத்துக்குங்க. கழுத்துல போட்டுக்குங்க. அம்பாளை மனசுல நினைச்சுண்டு போட்டுக்கோமா. ஆரத்தி எடுத்துக்குங்க. விபூதி எடுத்துக்குங்க. ரெண்டு பேரும் எந்திரிச்சு நில்லுங்க. இப்படி வாமா. இந்த கும்பத்தை கொண்டு போய் பூஜை ரூம்ல வைமா. தினமும் 6 வேளை பூஜை பண்ணணுமா. சரிங்க சாமி. சுவாமியை வேண்டிண்டே போமா. அதான் இந்த வீட்டுல எது பிரச்சனை இல்லாம நடந்திருக்கு. ஏதாவது ஒழுங்கா நடந்தா அது உலக அதிசயம். என்ன மைனியா, கும்பத்தை பத்திரமா கொண்டு வர தெரியாதா உனக்கு? அத்தை பள்ளி விழுந்துருச்சு அத்தை. அதான் பயத்துல நான் தடுமாறி. இங்க பாருங்கம்மா, கும்பம் கை தவறிடுத்து. எனக்கு என்னமோ இது அபசகுனமா படுறது. அதனால விரதத்தை முறையா கடைப்பிடிங்க. இல்லனா வீட்டுல இருக்கிற பெரியவங்க உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். என்னது போற போக்குல இந்த ஆளு பெரியம்மான்னு என்ன பாக்குறான்? யோ பெருசு அதியா? அது அங்க. இனியா அவ உயிருக்கு வேட்டு வச்சிருவாளோ? சரி, இப்போ கும்பத்தை பூஜை ரூம்ல கொண்டு போய் சேர்க்கணும். தம்பி, நீங்க இந்த கலசத்தை வாங்கிட்டு போய் நீங்க பூஜை ரூம்ல வைங்க. குடும்பா.
உங்களை நான் சுசித்ரா அம்மா வீட்ல ஆமாயா, சுசித்ரா அம்மா கூட என்ன நீங்க பாத்திருப்பீங்க. நான் ஜேகேஆர் கம்பெனியோட எம்டி. உங்களுக்கே தெரியும், அது சுசித்ரா மேடமோட கம்பெனி. நல்லா தெரியும். முதல்ல உட்காருமா. ஐயா, பிள்ளையார் சிலை பிரதிஷ்டம் செஞ்சு வீட்டு வாசல்ல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண சொன்னீங்க. ஆமாம்மா, அதை மட்டும் பண்ணிட்டா சுசித்ரா அம்மாவோட எல்லா பிரச்சனைகளும் தீந்துரும்மா. சுசித்ரா அம்மாவோட மகன் அர்ஜுன் சாரும் மருமகள் ஆக போற இனியாவும் சுத்தபத்தமா விரதம் இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? எப்படி விரதம் இருக்கணும்னு நேர்லயே சொன்னனே, அப்புறம் என்னம்மா? அதான் இனியாவுக்கு விரதம் இருந்து பழக்கம் இல்ல, அவ தடுமாறா. இல்லம்மா, பூரண விரதம் இருந்தாதான் முழு பலனும் கிடைக்கும். குறிப்பா அவங்க 2 பேரும் மாலை போட்டிருக்காங்க. அதனால ஒருவேளை தான் சாப்பிடணும், வெறும் தரையில தான் படுக்கணும். 2 பேரும் கண்டிப்பா அசைவம் சாப்பிடவே கூடாது. எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டேன். கடவுள் விஷயத்த அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க கூடாதுமா. அது சுசித்ரா மேடத்துக்கு ஆபத்தா முடியும். ஐயோ ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன். அந்த இனியாவால விரதம் இருக்க முடியாதப்போ நான் விரதம் இருக்கலாமாயா? என்னம்மா சொல்ற? நீ அந்த குடும்பத்துக்கு என்ன வேணும்? நான் உங்க கம்பெனியோட எம்டி. ஆனாலும் அந்த குடும்பத்துல ஒருத்தி மாதிரி தான். நான் இப்போ அவங்க வீட்டு அவுட் ஹவுஸ்ல தான் குடியிருக்கேன். அந்த வீட்டுல எனக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு. மேடம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் விரதம் இருக்கலாமா? அந்த குடும்பத்துல ஒருத்தி மாதிரின்னு சொல்லிட்ட, அப்புறம் என்ன? நீ தாராளமா விரதம் இருக்கலாமா. அம்மா, இந்த காலத்துல அதுவும் அடுத்தவங்களுக்காக விரதம் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா. உன்னோட விரதத்தை அந்த சிவன் பரிபூரணமா ஏத்துப்பாருமா. சரிங்க ஐயா, நான் போயிட்டு வரேன். வாம்மா. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, இன்னைக்கு ஜோசியர் விரதம் இருக்க சொல்லி இனியாவையும் அர்ஜுன் சாரையும் மாலை போட்டு சுத்தபத்தமா இருக்க சொன்னாருமா. அது மட்டும் இல்ல, விரதத்தை ஒழுங்கா கடைப்பிடிக்காட்டி சுசித்ரா மேடமோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிருக்காருமா. அதான் ஜோசியர் விரதம் எப்படி இருக்கணுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன வசு? அது இல்லம்மா, இனியா அந்த விரதத்தை ரொம்ப விளையாட்டா எடுத்துட்டு இருக்கா. அதனாலதாம்மா சொல்றேன். ஐயோ, அப்புறம் எப்படி இனியா இந்த விரதத்தை முடிக்க போறான்னு எனக்கு கவலையா இருக்குமா. அவ விரதம் இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதாம்மா. நீ சொல்றது வாஸ்தவம் தான் வசு. அதுக்கு நாம என்ன வசு பண்ண முடியும்? இல்லம்மா, இந்த மாதிரி நேரத்துல நான் இப்படி அலட்சியமா இருக்க கூடாதுமா. மேடம்காக அந்த விரதத்தை நான் இருக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேம்மா. நீ ஜோசியர் கிட்ட போய் சொன்னியா? ஜோசியர் நீ யாருன்னு கேட்டாரு. நான் ஜேகேஆர் கம்பெனியோட எம்டி, அந்த குடும்பத்துல ஒருத்தின்னு சொன்னேன். அவர் என்னையே விரதம் இருக்க சொன்னாருமா. ஆனா நான் விரதம் இருக்கிறது சரியா தவறான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. நான் விரதம் இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? சின்ன குழந்தை மாதிரி கேக்குற வசு. நீ நல்ல மனசோட அவங்க நல்லா இருக்கணும்னு விரதம் இருக்கிறப்போ கடவுள் அதை கண்டிப்பா ஏத்துப்பார் வசு. அதோட பிறருக்காக விரதம் இருக்கிறப்போ விரதம் இருக்கிறவங்களுக்கும் யாருக்காக இருக்காங்களோ அவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். சுசித்ரா மேடம்காக நீ விரதம் இருக்க, நிச்சயமா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நீ கண்டிப்பா விரதம் இருக்கணும், சரியா? சரிம்மா. உத்தமன், கொஞ்சம் கேபினுக்கு வரீங்களா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சொல்லுங்க மேடம், என்ன ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். எனக்கு ஒரு 3 நாள் லீவ் வேணும். அர்ஜுன் சார் கிட்ட சொல்லிடுங்க. என்னது 3 நாள் லீவா? என்ன மேடம் நீங்க இதெல்லாம் எதுக்கு போய் அர்ஜுன் தம்பி கிட்ட போய் கேட்டுக்கிட்டு? நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கம்பெனிக்கே 30 நாள் லீவ் கொடுக்கலாமே. மேடம் லீவு தானே, தாராளமா எடுத்துக்கங்க. அர்ஜுன் தம்பியை நான் சமாளிச்சுக்கிறேன். இன்னும் நீங்க கிளம்பலையா? கிளம்புங்க மேடம். ஓகே சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே குட் மார்னிங் தம்பி. உத்தமன், வசு ஆபீஸ்க்கு வந்துட்டலா? என்ன தம்பி இப்படி ஒரு வார்த்தை நீங்க கேட்கலாமா?
பசு மேடம் என்ன மாதிரியே டைமிங்லயும் சின்சியாரிட்டிலயும் பர்ஃபெக்ட்டா இருப்பாங்கன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆபீஸ் வந்த உடனே ஒரு 3 நாள் லீவு கேட்டாங்க. உங்களுக்கு இல்லாத லீவா மேடம் அப்படின்ட்டு நான் தாராளமா எடுத்துக்க சொல்லிட்டேன். என்னது லீவு கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்களா? ஆமா தம்பி, உங்களுக்கு வேலை பளு குறைக்கணுமேன்றதுக்காக நானே லீவு கொடுத்து அனுப்பிட்டேன். நானே பஸ் ஆபீஸ்க்கு வரவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பாட்டு ஓவா லீவு கொடுத்து அனுப்பிருக்கீங்க. பஸ் இப்போ வரணும், இங்க வரணும், இல்லனா உங்க வேலை போயிடும். ஐயா போங்க, போய் கூட்டு வாங்க. போறேன் தம்பி வாங்க. போறேன். நிக்காதீங்க. மேடம் அப்பா, நல்ல வேளை நீங்க எங்கேயுமே போல. என்னாச்சு உத்தமன்? ஒண்ணுமே இல்ல, நீங்க தம்பி கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுங்களா? ஏ, அவரெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இல்லையே. இல்ல, இப்போ பார்க்க வேண்டியது இருக்கே. நீங்க லீவ் வேணும்னு சொன்னீங்களா, அது தம்பி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுங்களேன். ப்ளீஸ் வாங்க, எதுவுமே யோசிக்காதீங்க. வாங்க 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 வாங்க. பஸ்ஸு வந்துட்டியா? என்ன கூப்பிட்டீங்களாமே சார்? ஆமா, ஏதோ லீவு கேட்டேன்னு உத்தமன் சொன்னாரு. ஆமா சார், எனக்கு ஒரு 3 நாள் லீவ் வேணும். தப்பில்ல, லீவ் எடுத்துக்கலாம். எதுக்கு லீவு? அது லீவ் வேணும். பசு, நான் அர்ஜுனா கேக்கல, இந்த ஆபீஸோட பாஸா கேக்குறேன். சொல்லு வசு, ப்ளீஸ். பாஸ் எம்டி கிட்ட கெஞ்சிற கூத்தெல்லாம் இங்கதான் நடக்கும். என்ன உத்தமன்? ஒண்ணு இல்ல தம்பி. ஒண்ணு இல்ல, இந்த ஆபீஸ்ல சேர்ந்ததுல இருந்து இது வரைக்கும் லீவே போடாம அந்த கடமை தவறாத நெஞ்சத்துக்கு சொந்தக்காரர் இந்த உத்தமன். இவர மாதிரி நீ நடந்துக்க வேண்டாமா? தேங்க் யூ தம்பி, தேங்க் யூ. வேணா உத்தமன், கால விடாதீங்க. அப்புறம் போலாமா தம்பி? இருங்க, உங்களை பத்தி பேசுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு உத்தமன், நிறைய இருக்கு. நீங்க சாதாரண ஆளா? ரோட்ல கேவலமா பொறுக்கித்தனமா சுத்திட்டு இருந்தீங்களே, இந்த ஆபீஸுக்கு வந்து ஒரு கிளர்க்கா ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு சஃபாரி போட்டு மேனேஜர் அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் டெடிகேஷன். அந்த டெடிகேஷன் கம்பெனி எம்டி ஆன உனக்கு வேண்டாமா? வேணாம் தம்பி, வேணாம். இல்ல, நீங்களும் லீவ் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துற போதுன்றதுக்காக சொன்னேன். டெடிகேஷன். இவரை பார்த்து நம்ம நிறைய கத்துக்கணும் வசுந்தரா. உத்தமன் தம்பி, லீவு போடக்கூடாதுன்னு உங்க எம்டி கிட்ட சொல்லுங்க. நீங்க பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கு வெளியில இருக்க வாட்ச்மேனுக்கு அது கேட்டிருக்கு தம்பி, இவங்களுக்கு கேட்காதா? என்ன உத்தமன் இப்படி சொல்றீங்க? நீங்க சொன்னா நான் சொன்ன மாதிரி. தம்பி, இதே வார்த்தையை நான் உங்ககிட்ட சொன்னப்ப நீங்க வேற மாதிரி பேசிட்டீங்களே. ஆக்சுவலா இப்ப நான் இந்த இடத்துல வேற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணும். இல்ல, எனக்கு கண்டிப்பா லீவ் வேணும் சார். கம்பெனி எம்டி எப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கலாமா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி லீவு எதுக்கு வேணும்னு கொஞ்சம் சொல்லிட்டேடுங்க. எனக்கு லீவ் வேணும் சார். இந்த ஆபீஸ்ல டெடிகேஷனுக்கு சொந்தக்காரனான உத்தமன் சொல்லட்டும், அந்த லீவை நான் தரேன். உத்தமன், தனியா வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும். தம்பி, நீங்க பேச பேச்சுக்கு அவங்களே லீவ் வேணாம்னு கூப்பிட்டு சொல்ல போறாங்க. எப்படியா கன்ஃபார்ம் பண்ணிட்டு உத்தமன், வந்தா? அப்படி இல்ல, அவ ஏதோ பிளான் போடுறா, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடுவா, பாத்துருங்க. டெடிகேஷன் தம்பி, டெடிகேஷன். சொல்லுங்க மேடம். எனக்கு கண்டிப்பா லீவ் வேணும் உத்தமன். லீவ்? யூ மீன் விடுமுறை? ரீசன், அதாவது சரியான காரணம் தெரியாம என்னால லீவ் கொடுக்க முடியாது மேடம். ஓ, மேடம், என் பேர் உத்தமங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன யாராலையும் வேலை பேசவே முடியாது. சாயங்காலம் ஆனா உங்களை கண்டவங்க எல்லாம் கண்டபடி திட்டுறாங்கன்னு கேக்கும்போது நெஞ்சே கொதிக்குது உத்தமன். எனக்கு லீவ் வேணும் உத்தமன். கரன்சி யார் கண்ண வேணா மறைக்கலாம் மேடம், ஆனா இந்த உத்தமன் கடமை தவறவே மாட்டான் மேடம்.
மேடம் தவறவே மாட்டோம் மேடம். தவற மாட்டேன். உங்க பக்கம் நியாயம் இருக்கிறப்ப அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஆமா, நீங்க என்ன கேட்டீங்க? லீவ் தானே கேட்டீங்க. அதுக்கு என்ன மேடம், கொடுத்துட்டா போச்சு. எங்க என்ன பேசணுமோ அங்க நான் போய் பேசிக்கிறேன். ஓகே, பண்ணிரலாம் மேடம். உத்தமன், அந்த லீவ் என்னாச்சு? தம்பி, நல்லா விசாரிச்சு பாத்துறேன் தம்பி. பசு மேடம் பக்கம் நியாயம் இருக்கு. நியாயம் இருக்கா? என்ன உத்தமன் பேசிட்டு இருக்கீங்க? தம்பி, வசுந்தரா மேடம் யாரு? ஜேகேஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உடைய எம்டி. பாவம் 24/7 ஓய்வு இல்லாம உழைக்கிறாங்க. அவங்க பெருசா என்ன கேட்டாங்க? ஜஸ்ட் 72 hours, அதாவது 3 நாள் லீவ் மட்டும் தானே கேக்குறாங்க. அந்த லீவ் அவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குன்றேன். எதுக்கு லீவு? அதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்க. அது தம்பி, சொல்லக்கூடிய காரணத்தை தான் சொல்ல முடியும். சொல்ல முடியாத பல காரணத்தை சொல்ல முடியாது. சொல்ல முடியாத காரணங்கள் 20,000 30,000 இருக்கலாம். அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த கூடாது. நீங்க லீவ் கொடுக்கறதா தம்பி கரெக்ட். ஃபர்ஸ்ட் லீவ கொடுத்துருங்க. சரி, நீங்க சொன்னதால லீவ் கிராண்டட். நானும் லீவ் எடுத்துக்கிறேன். தம்பி, நீங்க இந்த கம்பெனியோட முதலாளி. நீங்க கம்முன்னு அவங்களுக்கு மட்டும் லீவ் கொடுங்க. ஓகே, போங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. உத்தமன், தேங்க்யூ so much. ஐந்து கரத்தனை ஆனி முகத்தனை, ஐந்து கரத்தனை ஆனி முகத்தனை, இந்தின் இளம் பேரை போலும் எயிற்றனை, இந்தின் இளம் பேரை போலும் எயிற்றனை, ஐந்து கரத்தனை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, ஐந்து கரத்தனை ஆனி. காலங்காத்தால ஒரு ஆட்டுக்கால் சூப்ப நல்லா சுட 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 சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கே. ஐயோ, இந்த விரத பூஜை எல்லாம் முடியறது வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட முடியாதே. ஏதோ இந்த வீட்டுல நல்ல சோறு கிடைக்குதுன்னு தான் நானே இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து இந்த வீல் சேர் பூஜை கும்பாபிஷேகம்னு உயிரை வாங்குது. ச்சே, இனிமே சாப்பிடுற நேரத்துக்கு நைஸா வெளியே கிளம்பிட வேண்டியதுதான். என்ன என் தொம்பி வீட்டுல இந்த நேரத்துல லைட் எரியுது? தொம்பி பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஆனி முகத்தனை நந்தி மகன் தன்னை புரியவே இல்லையே. இந்த நேரத்துல வசு பூஜை பண்ணிட்டு இருக்கா? ஜோசியர் 6 கால பூஜை இனி அவல பண்ண சொன்னாரு. இவ எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா? ஐயோ, சனியை பிடிச்ச அந்த ஃப்ராடு என்ன பண்ணுதுன்னு பாப்போம். ஐயோ, ஏய் ஏய் ஏய், யோ தரையில படுக்காம இலைய மெத்தையில வந்து படுத்திருக்க. ஐயோ ஐயோ ஐயோ, சனினே சனினே, ஏய் ஃப்ராடு, எந்திரடி எந்திரி எந்திரடி. ஆசை இருக்கு ஆளாக்கு வைரத்துக்கு. ஏய் எந்திரடி எந்திரி 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 எந்திரி, தூங்குற நீ. ஏய், கீழே பெட்ஷீட்டை போட்டு ஏண்டி மெத்தையில படுத்திருக்க? எந்திரி. ஐயோ பாட்டி, இங்க தானே பாட்டி நான் படுத்திருந்தேன். பாட்டி, யாரோ மேல தூக்கி படுக்க வச்சிட்டாங்க. அப்படியே படுத்து நீ கிழிச்சிட்டாலும் அடியை. அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு, அவ 4 மணிக்கு எழுந்து பூஜை பண்ணிட்டு இருக்காடி. நீ நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. பாட்டி, அவ எதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா? என்ன கேள்விக்கு கம்மி. எந்திரடி எந்திரி, மெத்தையை விட்டு எந்திரி மகன். பாட்டி, இவ எதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா? எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு. மூஞ்சிய பாரு, நீ நல்லா குரட்டை விட்டு தூங்கு. நீ இந்த மாதிரி எல்லாம் படு வேண்டாம். அவ பூஜை பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு விஷயத்துலயும் நல்லா கோட்டை விட்டுறியேடி. இரு பாட்டி, இப்பவே போய் என்னன்னு கேக்குறவள. நீ வேற அவ வீட்டுக்குள்ள பூந்து அடிச்சிடாத. அப்புறம் அந்த அர்ஜுன் பையன் உன்னை வெளுவெளு வெளுத்துருவான். ஜாக்கிரதை. நான் பாத்துக்கிறேன், நீ விடு. என்னவ
ஏய். ஆண்டி ஆண்டி கதவு திறங்கன்னு சொல்றல. ஆண்டி கதவு நல்ல திறங்க. தடி. ஆண்டி கதவு திறங்க ஆண்டி. டேய், கதவை திறக்காம உள்ள ஆத்தாளும் அவளை என்னடி பண்டிகை பாப்பா. ஆண்டி கதவு திறக்க போறீங்களா இல்லையா? பாட்டி அப்பா. நான் பண்ண வேண்டிய பூஜையை அவ பண்ணிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்ணி பண்றது இத? நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இங்க வா, காதை கொடு. காதும் இல்ல, ஒரு இளவும் இல்ல. போன கொடு. காட்டு காட்டு. பூஜையா பண்ற பூஜை. போடு, போடு. ஆடு, 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 ஆடு. செஞ்ச உடம்பு அதில் அடையாளம் சின்ன தழும்பு பூவாழ காலாக முந்தி தோளாக முடியலடி, முடியல. இவ்வளவு சத்தம் வச்சும் கொஞ்சம் கூட அலட்டிக்காம அவ பாட்டுக்கு பூஜை பண்றா போல இருக்கே. பாட்டி வா நம்ம அவ என்ன பண்றான்னு பாக்கலாம். வாடி, வாடி, வாடி. வா, வா.